ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி கொலு வைக்கும் முறை, அதன் பலன்கள், கொலுவின் தத்துவம், சாரதா நவராத்திரியின் சிறப்புகள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் நவராத்திரி கொலு பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2லையும் பிஆர் தசரா டால்ஸ் ஷாப்பில் வந்திருக்கிற புதிய வரவு பொம்மைகளை பார்த்துட்டே நம்ம நவராத்திரி கொலு எப்படி வைக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நவராத்திரினாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது கொலு தாங்க. அந்த கொலுவை பற்றின சிறப்பு அம்சத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். இதன் தத்துவம் தாமச குணம், ரஜோகுணம், சத்துவ குணம் ஆகிய 3 குணங்களையும் குறிக்கும். முதல் 2 குணங்களை கடந்து சத்துவ குணத்தை அடையும் வழியையே இந்த நவராத்திரி கொலுப்படிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இப்போ அடுத்ததாக நம்ம கொலுப்படி எப்படி அமைக்கணுங்கிறத பார்ப்போம். முதலாம் படியில் ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகள். 2வது படியில் ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள். 3ஆம் படியில் 3 அறிவு உயிர்களான கரையான், எறும்பு போன்றவற்றின் பொம்மைகள். 4ஆம் படியில் 4 அறிவு உயிர்களை விளக்கும் நண்டு, வண்டு போன்றவற்றின் பொம்மைகள். 5ஆம் படியில் 5 அறிவு உள்ள மிருகங்கள், பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகள். 6ஆம் படியில் 6 அறிவு மனிதர்கள் பொம்மைகள். 7ஆம் படியில் மனித நிலையிலிருந்து உயர்நிலையை அடைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் போன்றோர்களின் பொம்மைகள். 8ஆம் படியில் தேவர்கள், அஷ்டதிக்கு பாலர்கள், நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் மற்றும் தேவதைகளின் பொம்மைகள். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை தேவியருடன் வைக்க வேண்டும். இப்பொழுது அடுத்ததாக நவராத்திரி திருவிழாவின் கொலு பொம்மையின் தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நவராத்திரி கொலு வைப்பதில் உள்ள தத்துவம். ஒரு காலத்தில் தன் எதிரிகளை அழிப்பதற்காக மகாராஜா சுரதா தன் குரு சுமதாவின் ஆலோசனையை கேட்டார். குரு கூறியபடி தூய்மையான ஆற்று களிமண்ணை கொண்டு காளி ரூபத்தை செய்து அதை ஆவாகனம் செய்து உண்ணாவிரதம் இருந்து காளி தேவியை வேண்டினான். அந்த வேண்டுதலின் பயனாக அந்த மகாராஜா தன் பகைவர்களை அழித்து பின் ஒரு புது யுகத்தையே உண்டு பண்ணினான். 5பூதத்தில் ஒன்றான மண்ணால் ஆன பொம்மையால் என்னை பூஜித்தால் நான் பூஜிப்போருக்கு சகல சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் அளிப்பேன் என்று தேவி புராணத்தில் அம்பிகை கூறியுள்ளபடி சுரதா மகாராஜா செயல்பட்டதால் அவன் பகைவர்களை எளிதில் வீழ்த்தி அவர்களின் இன்னல்களிலிருந்து விடுதலை பெற்றான். எனவே அம்பிகைக்கு பிடித்த பொம்மைகளை கொண்டு கொலு வைத்து வழிபாடு செய்வது நவராத்திரியில் குறிப்பாக சரஸ்வதி பூஜை வழிபாட்டின் முக்கிய அங்கம் பெறுகிறது. மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே கொலுவில் படிகள் அமைக்கப்பட்டு அதில் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. இம்முறைப்படி கொலு வைத்து முப்பெரும் தேவியரை வணங்கி வரும்போது கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றும் நம்மிடம் செழித்தோங்கும். அடுத்ததாக கொலுப்படியின் தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். கொலுவில் கீழேயுள்ள 3 படிகளில் வைக்கப்படும் அரிசி, பருப்பு, பாத்திரம் போன்றவை தாமச குணத்தை குறிக்கும். அடுத்த 3 படிகளில் வைக்கப்படும் அரசர், ராணி, மந்திரி போன்றவை ரஜோகுணத்தை காட்டும். மற்ற 3 படிகளில் வைக்கப்படும் தெய்வ உருவங்கள் சத்வ குணத்தை அடையும் வழியை நமக்கு காட்டுகின்றன. சரஸ்வதி வழிபாட்டின் பலன். வேதங்களில் முக்கியமாக போற்றப்படும் சரஸ்வதி யாகத்தை காப்பவள், அறிவு, ஞானம், தேஜஸ், வீரம், வெற்றி ஆகியவற்றை அளிப்பவள், இனிய வாழ்க்கையை கொடுப்பவள். யாகத்தின் இறுதியில் கூறப்படும் ஸ்வாஹா என்ற பதம் சரஸ்வதியை குறிக்கும். வீடுகளில் சரஸ்வதியை வழிபட்டால் இன்பம் பெருகும். நங்கையருக்கு நலம் தரும் நவராத்திரி. சக்தியை சித்திரை மாதத்தில் வழிபடுவது வசந்த நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது பாத்திரபத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரியை கொண்டாடுவது எல்லோருக்கும் சிறப்பு தரும். நவராத்திரி வழிபாட்டால் கன்னி பெண்கள் திருமண பாக்கியம் பெறுவர்.
சுமங்கலி பெண்கள் பெறுவது மாங்கல்ய அனுகூலம். மூத்த சுமங்கலி பெண்கள் மகிழ்ச்சி, மனநிறைவு, திருப்தி பெறுவர். புரட்டாசி மாத வளர்பிறை பிரதமையில் தொடங்கி விஜயதசமியில் முடிகிறது. 10 நாட்கள் கொண்டாடப்படுவதால் தசரா என்று அழைக்கின்றனர். நவதுர்க்கை வழிபாடு: வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜாதவேதா துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப துர்க்கை, ஆகரி துர்க்கை, லவண துர்க்கை இவர்கள் துர்க்கையின் சிறப்பு அம்சங்கள். அஷ்டலட்சுமி, ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி இவை லட்சுமியின் சிறப்பு அம்சங்களாகும். அஷ்ட சரஸ்வதி: வாகீஸ்வரி, சித்ரேஸ்வரி, துளஜா, கீர்த்தீஸ்வரி, அந்தரிஷ சரஸ்வதி, கட சரஸ்வதி, நீல சரஸ்வதி, கிளி சரஸ்வதி இவர்கள் சரஸ்வதியின் சிறப்பு அம்சங்கள் ஆகும். உலகம் சக்திமயமானது என்பதை விளக்குவதே நவராத்திரியின் உன்னத தத்துவம். அனைத்து உருவங்களிலும் எல்லா இடங்களிலும் தேவி வியாபித்து இருக்கிறாள் என்பதை குறிக்கும் விதமாகவே கொலு வைத்து வணங்குகிறோம். விரதம் இருக்கும் பெண்கள் அன்னையை பல வேடங்கள் புனைந்து வழிபாடு செய்கின்றனர். இந்த சக்தி வாய்ந்த நவராத்திரி அம்மன் வழிபாடு விரதத்தின் உண்மையும் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். 3 படிகள், 5 படிகள், 7 படிகள், 9 படிகள் என 11 படிகள் வரை வைக்கலாம். படிப்படியாக மனிதனின் வாழ்க்கை உயர்ந்தது என்றும் உலகில் உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றியது என்றும் மற்றொரு விளக்கமாக மனிதன் படிப்படியாக தன் கடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கொலுப்படிகள் அமைகின்றன. மலைமகள், அலைமகள், கலைமகள் ஒரு ரூபமாக இணைந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வதைத்ததை தான் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகின்றோம். அதேபோல் நம்முள் இருக்கும் நல்ல எண்ணங்கள், திறமைகளை ஒன்றிணைத்து நம் கெட்ட எண்ணங்களை அழிப்பதுதான் நவராத்திரி விழாவின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது. நவராத்திரி கொலு வைக்காதவர்கள் என்ன செய்யலாம்? கொலு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, கொலு வைக்க நினைத்து சில காரணங்களால் வைக்க முடியாமல் போனவர்களாக இருந்தாலும் சரி, நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு பூ அலங்காரங்கள் செய்து வழிபடுவதோடு நவராத்திரி விழாவின் 9 நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வைத்து அதை நைவேத்தியம் செய்து அம்பாளுக்கு படைக்கலாம். இந்த நைவேத்திய பொருளை நம் வீட்டுக்கு வரும் நண்பர்கள், உற்றார், உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு அவர்களுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்க வேண்டும். நவராத்திரியில் தாம்பூலம் ஏன் கொடுக்க வேண்டும்? தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கூறப்படுகின்றது. இதனால் நவராத்திரி தினத்தில் வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக, அன்பாக அனுப்புவதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும். நவராத்திரிக்கு யாருமே உங்கள் வீட்டுக்கு வரவில்லை என்றாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே மாலை நேரத்தில் அம்பிகைக்கு பிடித்த மலர்களை சூடி நைவேத்தியம் படைத்து அம்பாளுக்கு உகந்த போற்றி பாடலை பாடி வழிபடுவது உகந்தது. கொலு வைக்க முடியாதவர்கள் வீட்டில் கொலு வைத்தது போல அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டு மனதார வழிபாடு செய்தால் நவராத்திரிக்கு பின் வரும் 10வது நாளான விஜயதசமி போல நம் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். அடுத்ததாக நவராத்திரி கொலுவை எவ்வாறு நிறைவு செய்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கொலு பொம்மைகளை அடுக்கி வைப்பதற்கு என்று ஒரு முறை இருப்பது போல் மீண்டும் எடுத்து வைப்பதற்கும் ஒரு முறை உள்ளது. வியாழக்கிழமை அன்று பொம்மைகளை எடுத்து வைக்க துவங்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் கொலு பொம்மைகளை எடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை எடுத்து வைக்கவில்லை என்றால் சனிக்கிழமை எடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் கொலு பொம்மைகளை எடுக்கக்கூடாது. இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் 2ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. 9ஆம் நாளில் சரஸ்வதி பூஜையையும் 10ஆம் நாளில் விஜயதசமியையும் கொண்டாடுவோம். அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்றே பலரும் கொலுப்படிகள், பொம்மைகளை அடுக்கி வைத்து கொலுவை துவங்கிவிடுவர். விஜயதசமியுடன் நவராத்திரி விழா நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது முதல் முறையாக கொலு வைத்தவர்களுக்கு கொலுவை எவ்வாறு நிறைவு செய்வது என்ற சந்தேகம் ஏற்படும். அவர்களுக்காக கொலு நிறைவு செய்வது எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கொலு பொம்மைகளை அடுக்கி வைப்பதற்கு என்று ஒரு முறை இருப்பது போல் மீண்டும் எடுத்து வைப்பதற்கும் ஒரு முறை உள்ளது. இந்த ஆண்டு விஜயதசமி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அம்பாளை படுக்க போட்டு வைத்துவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கொலு பொம்மைகளை எடுத்து வைக்கலாம். கொலு பொம்மைகள், படிகள் என அனைத்தையும் எடுத்து வைக்க குறைந்தது 1 வாரமாவது ஆகும். இதை ஒரே நாளில் செய்துவிட முடியாது என்பதால்
சனிக்கிழமை விஜயதசமி அன்று அம்பாளை படுக்க போட்டு வைத்துவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக கொலு பொம்மைகளை எடுத்து வைக்கலாம். நவராத்திரி கொலு பொம்மைகளை எடுத்து வைக்கும்போது அழகாக அடுக்கி வைக்க வேண்டும். பெயருக்கு பெட்டியில் எடுத்து பூட்டி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பொம்மையாக தனித்தனியாக எடுத்து நன்கு துடைத்து பழைய பேப்பர் வைத்து சுற்றி வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் அந்த பொம்மை பழசு ஆகாமல் புதியதாகவே இருக்கும். அதற்கு மேல் பபிள் காகிதத்தால் சுற்றி வைத்தால் பொம்மைகள் உடையாமல் இருக்கும். பல்லி, கரப்பான் பூச்சிகள் போன்ற பூச்சிகள் உள்ளே சென்று விடாமல் பாதுகாப்பாக பொம்மைகள் அடுக்கிய பெட்டியை மேலே வைத்துவிட வேண்டும். மீண்டும் அடுத்த ஆண்டு அந்த பெட்டியை பிரிக்கும்போது ஆண்டுதோறும் இந்த கொலு வைத்து வணங்கும் பாக்கியத்தை கொடுத்தாயே என உள் அன்போடு அம்பாளை வேண்டிக் கொண்டு நம்மால் முடிந்த நைவேத்தியம் செய்து வைத்து பொம்மைகளை பிரித்து எடுத்து வைக்கலாம். கலசம் வைத்து நவராத்திரி விரதம் மேற்கொண்டவர்கள் கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபட்டிருந்தால் அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்கலாம். அதிலுள்ள மற்ற பொருட்களை பூஜை அறை குப்பைகளுடன் போட்டுவிடலாம். கலசத்தில் வைத்த தேங்காயை தானமாக கொடுத்து விடலாம் அல்லது உடைத்து பயன்படுத்தலாம். ஒருவேளை தண்ணீரில் வைத்திருந்த தேங்காய் என்பதனால் அழுகி போய் இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அதையும் பூஜை அறை குப்பையுடன் சேர்த்து விடலாம். சிலர் கலசத்தில் அரிசி வைத்து வழிபட்டிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் அதில் வைத்த மங்கள பொருட்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அரிசியில் பொங்கல் வைத்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த கலசத்தை பத்திரமாக எடுத்து வைத்து இதேபோல் அடுத்த ஆண்டும் வழிபாடு செய்ய அருள் புரிய வேண்டும் என அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும்.
நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.